வரவு 8னா செலவு 10னா அதிகம் 2னா கடைசியில் துந்தனா. இதுதான் இப்போதைய இலங்கையின் நிலைமை. எங்களுக்கு வருகின்ற வருமானம் குறைவாக இருக்கின்றது, செலவினம் என்பது அதைவிட அதிகமாக இருக்கின்றது. நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை என்று பார்த்தால் நாட்டுக்கே இதுதான் பிரச்சனை. எங்களுக்கு வருகின்ற வருமானத்தை விட செலவு எப்படி அதிகமாக இருக்கின்றது என்று நாங்கள் தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையே அப்படியான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் எங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இலங்கையும் அப்படியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று. இலங்கை என்றால் நான் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களை குறிப்பிடவில்லை, இந்த நாட்டையே குறிப்பிடுகின்றேன். இந்த நாடு அப்படியான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்கின்றது என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். இந்த வீடியோ மிகவும் ஒரு சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாகவும் இருக்க போகின்றது. ஏனென்றால் இந்த நாட்டிற்குள் கடந்த 5 வருடங்களுக்குள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மூலமாக நாட்டுக்கு உள்ளே கொண்டு வரப்பட்ட அமெரிக்க டாலர்களும் அடுத்ததாக இந்த நாட்டிலிருந்து இறக்குமதி மூலம் வெளியேற்றப்பட்ட அமெரிக்க டாலர்களின் தொகைகளும் பற்றி தொகுத்தெடுக்கப்பட்ட இலங்கை மத்திய வங்கியின் புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டே இந்த காணொளி இருக்க போகின்றது. அது மட்டுமல்லாமல் இலங்கைக்கு புதிதாக வருகின்ற ஒவ்வொரு ஜனாதிபதியும் இந்த நாட்டினை நான் சிங்கப்பூர் போன்று மாற்றி அமைக்கப் போகின்றேன் என்ற வாக்குறுதியை தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக வந்த மஹிந்த ராஜபக்சேயினால் கூட இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அப்படி என்றால் இலங்கையினுடைய வர்த்தக மீதி, அதாவது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஊடாக பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் காணப்படுகின்ற வர்த்தக மீதியும் சிங்கப்பூரினுடைய வர்த்தக மீதியும் எப்படி காணப்படுகின்றது, நாம் இந்த நாட்டை சிங்கப்பூராக மாற்ற வேண்டும் என்றால் எமக்கு எத்தனை ஏணிப்படிகள் உள்ளது என்பது பற்றியும் தான் தெளிவாக அனைவருக்கும் புரியும்படி பார்க்க போகின்றோம். இதன் மூலம் நான் சுருக்கமாக கூறுவது என்னவென்றால் இந்த காணொளியை தவற விடாமல் பார்த்து விடுங்கள் என்பதை தான். இப்போது விடயத்துக்கு வரலாம். இதற்கு முதல் என்னால் பகிரப்பட்ட காணொளியில் இலங்கையின் கையிருப்பில் காணப்படுகின்ற அமெரிக்க டாலர்கள் எவ்வாறு வெளியில் செல்கின்றது, அதனால் என்ன பிரச்சனைகள் வருகின்றது என்பதை பற்றி தெளிவாக பார்த்திருந்தோம். இந்த காணொளியில் எவ்வளவு டாலர்கள் நாட்டுக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டது, எவ்வளவு டாலர்கள் நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டது என்பதை சரியான தரவுகளோடு பார்க்கலாம். இலங்கையில் வருமானம் ஈட்டக்கூடிய வழிமுறைகள் அதிகமாக காணப்பட்டாலும் முதன்மையான வழிமுறைகளாக ஏற்றுமதி மற்றும் சுற்றுலாத்துறை போன்றவற்றை எடுத்துக்கொள்ள முடியும். இதுபோன்ற ஏற்றுமதி மற்றும் சுற்றுலாத்துறை போன்ற நடவடிக்கைகளினால் டாலர்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுகின்றது. இதன்படியே வர்த்தக மீது கணிக்கப்படுகின்றது என்பதால் நாங்கள் ஏற்றுமதி மூலம் நாட்டுக்கு உள்ளே கொண்டு வரப்பட்ட டாலர்களை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நாட்டுக்கு வெளியில் டாலரினை கொண்டு செல்வதற்கு அதிகமான வழிகள் இருந்தாலும் முதன்மையாக காணப்படுகின்ற வழிகளாக இறக்குமதி மற்றும் கடனுக்கான வட்டி செலுத்தல் போன்றவற்றை கூற முடியும். நாங்கள் வர்த்தக மீதியை பார்க்க போவதால் இறக்குமதியை எடுத்துக்கொள்ளலாம். இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு அதனால் உழைக்கப்பட்ட அமெரிக்க டாலர்களின் பெறுமதியிலிருந்து இறக்குமதிக்கு செலவு செய்த அமெரிக்க டாலர்களின் பெறுமதியை கழிக்க வருவதுதான் வர்த்தக மீதியாகும். புரியும்படி சொல்ல போனால் வரவிலிருந்து செலவை கழிக்க வருவதாகும். இப்போது இந்த அட்டவணைப்படி 2019 தொடக்கம் 2023 வரை இலங்கையினால் ஏற்றுமதி மூலம் கொண்டு வரப்பட்ட அமெரிக்க டாலர்களின் தொகைகளும் இறக்குமதியினால் செலவு செய்யப்பட்ட அமெரிக்க டாலர்களின் தொகைகளும் தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டில் உழைக்கப்பட்ட ஏற்றுமதி வருமானம் 11,940 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். 2020ஆம் ஆண்டில் உழைக்கப்பட்ட ஏற்றுமதி வருமானம் 10,077 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். 2021ஆம் ஆண்டில் உழைக்கப்பட்ட ஏற்றுமதி வருமானம் 12,499 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். 2022ஆம் ஆண்டில் உழைக்கப்பட்ட ஏற்றுமதி வருமானம் 13,106 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். 2023ஆம் ஆண்டில் உழைக்கப்பட்ட ஏற்றுமதி வருமானம் 11,911 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். மொத்தமாக 5 வருடத்தில் ஏற்றுமதி மூலமாக இலங்கைக்கு பெறப்பட்ட வருமானம் 59,533 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். அடுத்ததாக இலங்கையிலிருந்து இறக்குமதி மூலமாக செலவு செய்யப்பட்ட அமெரிக்க டாலர்களின் தொகைகளை பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டில் இறக்குமதி மூலம் செலவு செய்யப்பட்ட அமெரிக்க டாலர்களின் தொகை 19,937 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். 2020ஆம் ஆண்டில் இறக்குமதி மூலம் செலவு செய்யப்பட்ட அமெரிக்க டாலர்களின் தொகை 16,055 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். 2021ஆம் ஆண்டில் இறக்குமதி மூலம் செலவு செய்யப்பட்ட அமெரிக்க டாலர்களின் தொகை 20,637 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். 2022ஆம் ஆண்டில் இறக்குமதி மூலம் செலவு செய்யப்பட்ட அமெரிக்க டாலர்களின் தொகை 18,291 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். 2023ஆம் ஆண்டில் இறக்குமதி மூலம் செலவு செய்யப்பட்ட அமெரிக்க டாலர்களின் தொகை 16,811 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். இப்போது மொத்தமாக இறக்குமதி மூலம் செலவு செய்யப்பட்ட அமெரிக்க டாலர்களின் தொகை 91,700
231 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். இப்போது 5 வருடத்தினுடைய வர்த்தக மீதியை கணிக்க வேண்டும் என்றால் 5 வருடத்திலும் மொத்தமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுமதி வருமானத்திலிருந்து 5 வருடத்தின் மூலமாகவும் இறக்குமதியினால் செலவு செய்யப்பட்ட மொத்த தொகையை கழித்து பார்த்தால் வர்த்தக மீதி -32,198 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். வர்த்தக மீதி என்பது இப்படி மறைப்பகுதியில் வருமாக இருந்தால் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அதாவது எங்களுடைய வருமானம் 1000 என்றால் செலவினம் 1500 ரூபாய் ஆகும். வருமானம் 1000 ரூபாயில் இருந்து செலவினம் 1500 ரூபாவினை கழித்தால் -500 ரூபாய் வரும். அதாவது அந்த 500 ரூபாவை நாங்கள் யாரிடமாவது கடனாக பெற்றிருப்போம் என்றுதான் அர்த்தம். இப்போது எங்களுக்கு புரிந்திருக்கும் எங்களுடைய நாட்டுக்கு கடந்த 5 வருடங்களில் 32,198 மில்லியன் அமெரிக்க டாலர்களானது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி போன்ற செயற்பாடுகளின் மூலமாக மட்டுமே கடன் வாங்குகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இது போன்ற நிலைமையை நாங்கள் குறைக்க வேண்டும் என்றால் ஏற்றுமதியை அதிகப்படுத்தி இறக்குமதி செய்வதை குறைக்க வேண்டும். இதற்காக வேண்டியே கடந்த காலங்களில் இருந்து இன்று வரை அரசாங்கம் இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது. எங்களுடைய இறக்குமதி செய்கின்ற பெறுமதியை விட ஏற்றுமதி செய்கின்ற பெறுமதி அதிகமாக இருந்தால் மட்டுமே இந்த நாட்டை சிங்கப்பூர் போன்று அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போது சிங்கப்பூர் என்று கூறும்போதுதான் ஞாபகத்துக்கு வருகின்றது, கடந்த 2022ஆம் ஆண்டு தரவுகளின் அடிப்படையில் இலங்கையினுடைய வர்த்தக மீதியையும் சிங்கப்பூரினுடைய வர்த்தக மீதியும் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை ஒப்பிட்டு பார்க்கலாம். இலங்கையில் 2022ஆம் ஆண்டில் உழைக்கப்பட்ட ஏற்றுமதி வருமானம் 13,106 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். இலங்கையின் 2022ஆம் ஆண்டில் இறக்குமதி மூலம் செலவு செய்யப்பட்ட அமெரிக்க டாலர்களின் தொகை 18,291 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதியை கழிக்கின்ற அடிப்படையில் இலங்கையினுடைய 2022ஆம் ஆண்டுக்குரிய வர்த்தக மீதியானது -5,185 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். அதாவது 5,185 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வர்த்தக பற்றாக்குறையாக காணப்படுகின்றது. இப்போது சிங்கப்பூரை பார்க்கலாம். சிங்கப்பூரில் 2022ஆம் ஆண்டில் உழைக்கப்பட்ட ஏற்றுமதி வருமானம் 1060 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். மில்லியன் இல்லை, பில்லியன் ஆகும். இலங்கையினுடைய தொகைகளை மில்லியன் என்றுதான் பார்த்திருக்கின்றோம். இது பில்லியனை எட்டிக் கொண்டிருக்கின்றது. சிங்கப்பூரில் 2022ஆம் ஆண்டில் இறக்குமதி மூலம் செலவு செய்யப்பட்ட அமெரிக்க டாலர்களின் தொகை 979.6 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதியை கழிக்கின்ற அடிப்படையில் சிங்கப்பூரினுடைய 2022ஆம் ஆண்டுக்குரிய வர்த்தக மீதியானது 80.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். அதாவது 80.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வர்த்தக மிகையாக காணப்படுகின்றது. இப்போது இதன் அடிப்படையில் இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கும் எத்தனை இடைவெளி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். இலங்கையினுடைய வர்த்தக மீதி மறைப்பெறுமதியில் 5,185 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் சிங்கப்பூரினுடைய வர்த்தக மீதியானது 80.4 மில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தக மிகையாகவும், அதாவது 80,400 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் காணப்படுகின்றது. இதன் இரண்டுக்குமான இடைவெளி 85,585 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். அப்படி என்றால் நாங்கள் செய்கின்ற ஏற்றுமதி மூலம் பெறப்படுகின்ற அமெரிக்க டாலர்களின் பெறுமதியிலிருந்து நாங்கள் இறக்குமதி செய்கின்ற அமெரிக்க டாலர்களை கழித்தால் 85,585 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமாக இருந்தால் அப்போதுதான் நாங்கள் சிங்கப்பூரினுடைய இடத்தை தொட்டுவிட்டோம் என்று அர்த்தம். இது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி போன்ற மூலங்களின் அடிப்படையில் மட்டுமே கணிக்கப்பட்ட பெறுமதியாகும். இதனுள் ஏதேனும் தவறுகள் இருந்தால் தயவு செய்து மன்னித்து விடவும். அத்தோடு இந்த காணொளியை முழுமையாக நீங்கள் பார்த்திருந்தால் இலங்கையானது சிங்கப்பூரினுடைய இடத்திற்கு செல்வதற்கு இன்னும் எத்தனை வருடங்கள் தேவைப்படும் என்பதை கமெண்ட் பாக்ஸினூடாக தெரியப்படுத்தலாம் என்பதனை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.